மேட்டூர் அணையின் நீர்வரத்து 1.30 லட்சம் கனஅடியாக குறைந்துள்ளது. அதன் முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சேலம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்தானது குறைந்துள்ளது. 1.30 லட்சம் கனஅடியாக நீர்வரத்தானது குறைந்துள்ளது. சேலம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்தானது குறைந்துள்ளது. வினாடிக்கு 1.30 லட்சம் கனஅடியாக நீர்வரத்தானது குறைந்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்தானது குறைந்துள்ளது. தொடர்பான முழு தகவல்களை எமது செய்தியாளர் ஜீனித் குமார் வழங்க கேட்கலாம். ஜீனித் குமார், தொடர்பான முழு தகவல்கள். வணக்கம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டரணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வந்த நிலையில் தற்பொழுது மேட்டரணைக்கான நீர்வரத்து சற்று குறைந்திருக்கிறது. இன்று மாலை 4 மணி நிலவரப்படி மேட்டரணைக்கான நீர்வரத்து 1,30,000 கனஅடியாக உள்ளது. கடந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி மேட்டரணை அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் 16 கண் மதகு வழியாக உபரிநீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதேபோல் பாசனத்திற்காக கிழக்கு மேற்கு கால்வாயிலிருந்து 500 கனஅடி வீதம் தண்ணீரும், அணை மின் நிலையம் வழியாக 21,500 கனஅடி தண்ணீரும், மொத்தமாக 16 கண் மதகு வழியாக 1,08,000 கனஅடி தண்ணீரும், மொத்தமாக 1,30,000 கனஅடி தண்ணீரும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையின் பாதுகாப்பு கருதி இந்த உபரிநீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அங்கு சுற்றியுள்ள பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல் நீர்வளத்துறையினர் இங்கு சுற்றியுள்ள பகுதிகளில் படகு போக்குவரத்தானதை நிறுத்தியுள்ளனர். மீண்டும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் மாவட்ட நிர்வாகம் சார்பாக அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முகாமில் தங்க வைப்பதற்கு உண்டான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தியுள்ளது. அதேபோல் மேட்டரணைக்கான நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் மேட்டரணை நீர் இருப்பு 93.470 TMC ஆக உள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜீனித் குமார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.